إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم خير الكلام كلام الله خير السنن سنن محمد مصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல தூய எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய இறையில்லம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வை பிரார்த்தித்த வண்ணமும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட வண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்முடைய அமல்களை எல்லாம் சீரான சிறப்பான நல்லவர்களாக அல்லாஹ் அங்கீகரிப்பாராக என வேண்டி எனது இந்த ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிடையாதே. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு, அதாவது சமுதாயத்தை சீரழிக்கும் மது கலாச்சாரம் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் இன்னமா யுரிது ஷைத்தான் அன் யூக்கிய பைனக்குமுல் அதாவத்த வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைஸிரி வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ்ஸலாத் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, நிச்சயமாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களே, முஃமின்களே, இந்த ஹம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த மதுபானமும் வல் மைசிர் சூதாட்டமும், மது சூது இவைகளும், வல் அன்சாபு பலிப்பீடங்களிலே பலி செய்யக்கூட அந்த அரபிகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் மதுவிலே திளைத்து விளங்கிறார்கள். அது மட்டுமல்ல, சூதாட்டத்திலே அவர்களுடைய நேரம் முழுவதையும் பணம் முழுவதையும் அதிலே அழித்துக் கொண்டிருந்தார்கள். வல் அன்சாப் என்று சொன்னால் பலிபீடங்கள், தனக்கென்று ஒவ்வொருவரும் ஒரு பலிபீடங்களை அமைத்து அங்கே பலியிடுவார்கள். வல் அஸ்லாம் குறிபார்க்கக்கூடியது, அதாவது அம்பறிந்து அவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு அம்பிலே இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று எழுதி வைத்துவிட்டு கண்ணை அடைத்துவிட்டு அந்த அம்பை எடுத்து எறிவார்கள். அந்த அம்பில் செய்யலாம் என்ற விஷயம் வந்துவிட்டாது என்றால் அந்த செய்யலாம் என்றும், செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொள்வார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லும் போது மதுவும் அது மாதிரி சூதுவும் இந்த மாதிரி பலிபீடங்களும்
இப்படி அம்பெடுத்தெறிந்து குறிபார்ப்பதும் ரிஜிசுமின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய கெட்ட ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. வஜித்தனிபூஹு, அவைகளெல்லாம் விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படி நீங்கள் தவிர்த்து கொண்டால் வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதோடு நிறுத்தாமல் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது இன்னமா இது ஷைத்தானும், ஷைத்தான் சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களை எல்லாம் கெடுக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், அவன் அந்யோக்கிய பயணக்குள் அதாவத்த வல்பாவா, உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தத்தான் அந்த ஷைத்தான் நினைக்கிறான். எதன் மூலமாக? ஃபில் ஹம்ரி, இந்த மதுபானம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுவின் மூலமாகவும், வல் மைசிரி, சூதாட்டத்தின் மூலமாகவும், அல்லாஹ்வை நினைவுறுவதை விட்டும் அவன் தடுக்கிறான். சூதாட்டத்திலே திளைத்து விளங்குங்கள். அதுபோன்று ஹம்ர் என்று சொல்லக்கூடிய மதுபானத்திலே நீங்கள் குடித்து மகிழுங்கள் என்று அந்த ஷைத்தான் உங்களை தூண்டுகிறான். இப்படி தூண்டி உங்களுக்குள்ளே வெறுப்பையும் பகைமையும் ஏற்படுத்திக் கொள்கிறான். வானிஸ் ஸலாத், தொழுகை விட்டும் தடுக்கிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்களெல்லாம் இவைகளை விட்டு விலகிக்கொள்ள தயாராகிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியும் கேட்கின்றார். இப்படி மதுபானத்தினுடைய அந்த கெடுதலை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 5வது சூரத்துல் மாயிதாவில் 90-91வது வசனத்தில் அந்த மதுவை பற்றி 4 இடங்களில் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறது. அதாவது முதலிலே அந்த மது என்ன, மதுவை முதலில் தடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக மது போதையாக இருக்கும் போது தொடக்கூடாது என்ற ஒரு வசனம் இறங்கியது. அடுத்தபடியாக குடிக்காமல் இருப்பது நல்லது என்ற ஒரு வசனம் இறங்கியது. கடைசியாக மொத்த மது, அந்த மது அருந்துதலே முழுமையாக தடையாக்கப்பட்டது, ஹராமாக ஆக்கப்பட்டது. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவுடைய சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அமலுக்கு வந்து கடைசியாக மொத்தம் மதுவிலக்கு தடையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிக் கொண்டார். ஏனென்றால் அது ஆரம்ப கட்டமாக இருந்த காரணத்தால். உமர் ரலியல்லாஹு ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது மது அருந்தி தொழுதார்கள். அது ஆரம்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் குல்யா ஐயுகள் காஃபிருன லா அபுது மா தஅபுதுன் என்ற வசனத்தை மாற்றி மாற்றி ஓதுகிறார்கள். எப்படி? நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நான் வணங்குவேன், நான் வணங்கும் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள். இதுபோன்ற அந்த வசனத்தை மாற்றி மாற்றி ஓதியதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை மூலமாக ஒரு வசனத்தை அளிக்கிறான். நீங்கள் குடித்த நிலையில், போதையாக இருக்கும் நிலையில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வஅன்தும் பிசுகாரா, நீங்க மது அருந்திய நேரத்தில், போதையாக இருக்கும் நேரத்தில் தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்று. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். கடைசியாக 4வதாக மது அருந்துதல் முழுமையாக தடையாக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த வசனங்கள் 4 இடத்தில் இந்த மதுவை பற்றி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஷைத்தான் மது அருந்துவதால் தொழுகை விட்டு தடுக்கிறான், அல்லாஹ்வை தியானிப்பதை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை, திக்ர் செய்வதை தடுக்கிறான், உங்களுக்குள்ளே விரோதத்தையும் பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லும் போது இந்த தொழுகை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்கிமி ஸலாத்த, நீங்கள் எல்லாம் தொழுகையை நிறைவேற்றுங்கள். இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகையானது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான கெட்ட விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் அருவருக்கத்தக்க விஷயங்களையும் தொழுகை தடுக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தொழுகையை இந்த மது அருந்த சொல்லி தொழுகையை தடுத்துக் கொள்கிறான். அது ஷைத்தானுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், இவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் வெற்றியாளராக ஆகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாமெல்லாம் உலகில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் இவைகளெல்லாம் தாண்டி நாம் ஈமானுடையவர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக, குர்ஆன் ஹதீஸை பின்தொடரக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை நாம் எடுத்துக்கொள்வர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால்தான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்
அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்து நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பாருங்க, சில நாட்களாக இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து சோசியல் மீடியாக்களில், அதுபோன்ற செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில், இன்ன பிற சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் இந்த மதுவினுடைய விபரீதங்களும் அதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து நாம் பார்த்தும் கேட்டும் கொண்டுதான் இருக்கின்றோம். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சம்பவங்கள், இதெல்லாம் பார்த்து இதற்கு என்ன பரிகாரம்? மதுவும் மயக்க மருந்தும் இப்போதுள்ள தலைமுறைகளுக்கு அது சர்வசாதாரணமாக உலாவத்து கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில், கல்விச்சாலைகளில், கல்லூரிகளில், இளைஞர்களிடத்தில், எல்லா இடத்திலும் அது தொடர்ந்து அந்த மது நடந்து கொண்டே இருக்கிறது. போதைப் பொருட்கள், இதை பற்றி நான் சிந்தித்து பார்த்தால், பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது, தாய் தன்னுடைய மகனை 9 மாதம் 10 நாட்கள் சுமந்து பெற்றெடுத்து அந்த மருத்துவமனையிலோ இந்த இடங்களிலோ அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய 22 எலும்புகளும் உடைவது போன்ற ஒரு வலியை ஏற்படுத்தி அந்த குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, வளர்த்தி, ஆளாக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அவன் மதுவுக்கு அடிமையாகி அதே தாயை கொள்கிறான். எத்தனை சம்பவங்களோ பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தையை கொள்கிறான், கணவன் மனைவியை கொள்கிறான், தந்தை மகனை கொள்கிறான், மகன் தந்தையை கொள்கிறான், சகோதரன் சகோதரியை கொள்கிறான். இது அத்தனைக்கு மூல காரணம் போதைதான், போதை மருந்துதான், மதுதான். ஏன்? படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை விட்டார்களா? அதுவும் மருந்து, இந்த போதை காரணமாக, மதுவின் காரணமாக அவர்களை கொள்கிறார்கள். காரணம் இதைத்தான். மது அது உள்ளே சென்றால் நிம்மதி அது வெளியே செல்லும் என்றார்கள். மது மனிதனுடைய உடலுக்குள்ளே சென்றால் அவனுடைய நிம்மதி வெளியே வரும். அல்லது தன் மது அது உள்ளே சென்றால் தன் மதி அது வெளியே செல்லும். மதுவை அவன் உட்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய சொந்த புத்தி வெளியே சென்றுவிடும். இதைத்தான் இந்த மதுவை பற்றி சொல்லும் போது அந்த அரசாங்கம் ஒரு இடத்தில் அதை விலக்க வேண்டும், தடுக்க வேண்டும் சொன்னாலும் வியாபார ரீதியால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதை தடை செய்யாமல், முழுவதும் தடை செய்யாமல் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இதை சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்று இந்த நாத்திகைக்குள்ளே உடையவர்கள் மதுவை அமல்படுத்த வேண்டும். மது விலக்கே அல்ல, மதுவையே சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டும் என்று துடித்தும் அடித்தும் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த முஸ்லீம்களாகிய நாம் என்ன, எப்படி நடக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சுமார் 6ஆம் நூற்றாண்டில் 1400 வருடங்களுக்கு முன்பு இந்த ஹம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த போதை மருந்துகளை, கள்ளு, சாராயம், இது போன்றுள்ள இந்த விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் என்ன சொல்கிறார்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம். இந்த மீண்டும் இந்த வசனம் நினைவுக்கு வருகிறது. இந்த வசனம் அதாவது மது அருந்துவதும், சூதாடுவதும், இது போன்ற இன்னப்பட பலிபீடங்களில் பலி கொடுப்பதும், குறிபார்த்து அம்பெறுதலும் இதெல்லாம் தடையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக குர்ஆன் நமக்கு எதை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள், அதுதான் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் பின்பற்ற வேண்டும். காரணம் அதுதான். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 6ஆம் நூற்றாண்டில் மதுவை, சூதாட்டத்தை, அம்பருவதை, இதையெல்லாம் பெரிய பாவம், பெரிய பாவம் என்றால் சாதாரணமாக செல்லவில்லை, சர்வ தீமைகளின் சாவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதா 5வது சூரா 90 முதல் 95 வசனங்களில் இதை திருப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். சமீபத்தில் கூட ஒரு தந்தை 6 பிள்ளைகளை கொண்டு குவித்தார். எப்படி? தீ வைத்து கொளுத்தினார். எல்லாம் காரணம் மதுதான். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்குள்ள விரோதத்தை, ஒரு மன நோயை, ஒரு கோபத்தை, ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் இருக்கும்போது இந்த திருமறை வசனம் இறங்கிய நேரத்தில் மதீனாவில் எல்லாம் பீப்பாய்களாக பெரும் ட்ரம்களில் மது வைத்திருந்தார்கள்.
மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற வசனம் இறங்கியதும் அந்த பைப்பாய்களில் இருந்த மதுவெல்லாம் ரோட்டிலே கொட்டப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் ஆறுகள் போல் ஓடியதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மதுவை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஃபவாஹிஷ். மது இருக்கிறதே, இது அனைத்து விதமான கெடுதலுக்கும் அனைத்து விதமான தீய விஷயங்களுக்கும் இந்த மதுதான் தலையாய காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்களிலேயே மிக பெரும்பாவம் இந்த மது என்று சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலதி அவுசானி ஹலீலி லா தஷ்ரிபில் ஹம்ர ஃபைன்னஹா மிஃப்தாஹுல் குல்லி ஷர். என்ன சொன்னார்கள்? எனது நண்பர், எனது தோழர் எனக்கு உபதேசம் செய்தார், லா தஷ்ரிபில் ஹம்ர, அந்த மதுபானத்தை குடிக்க வேண்டாம். ஃபைன்னஹா, அந்த மதுபானம் குடிப்பதனால் அந்த மதுபானம் அதனுடைய தன்மை மிஃப்தாஹுல் குல்லி ஷர், அனைத்து விதமான தீங்குகளுக்கும் அதுதான் திறவுகள் என்று சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த காலத்து மக்களை எப்படி மாற்றியெடுத்தார்கள், ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை, அந்த பழைய வரலாறு, அது எப்படி அவர்களெல்லாம் மதுவும் அது மாதிரி சூதும் இப்படி செய்து அதில் சம்பாதித்த அந்த பணத்தை வைத்துதான் காபத்துல்லாவையே புதுப்பிக்க வந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி மாற்றினார்கள்? வல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் ஏதும் கற்றறியாத அந்த மக்களிடத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ரசூலன், திருத்தூதராக, மின்னும் அவர்களிடத்திலிருந்தே எத்துலு அலைஹிம், அவரிடத்திலே திருமலை குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஆயாத்தில் அல்லாஹ் ரப்பல் வசனமான திருமலை குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஒய்ஸக்கீஹும், அவர்களை பரிசுத்தமாக தூய எண்ணமுடையவர்களாக ஆக்குவார்கள். ஒய்யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய திருமலை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய திருமலை குர்ஆனுடைய விளக்கமான ஹதீஸையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தார்கள். இப்படி இரண்டு விஷயத்தை வைத்துதான் அந்த 6ஆம் நூற்றாண்டில் காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை எல்லாம் மாற்றி எடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அபூ ஜஹலும் உத்பா போன்றவர்கள் எல்லாம் பெருந்தலைவர்கள், குஃபார் தலைவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டி, இப்படி முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறாரே, அவரை கொண்டு வாருங்கள், அவருக்கு 100 சிகப்போட்டகம் பரிசு தருகிறேன். 100 சிகப்போட்டம் என்று சொன்னால் இந்திய காலகட்டத்தில் சொல்வதென்றால் 100 ஆடிப்பார், ஒரு அதைவிட உயர்தரமான விலை மதிப்புள்ள 100 சிகப்போட்டத்தை பரிசு கொடுக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவி வாழ்ந்து ஓடுகிறார்கள். இதற்கு முகமதுடைய தலையை கொய்து அந்த 100 ஒட்டகத்தையும் சிகப்போட்டத்தையும் பரிசாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட வீரதீரரான அந்த உமரை எது மாற்றியது என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அந்த குர்ஆன் தான் அவருடைய கல் மனம் படைத்த அந்த கல் இரும்பு போன்ற இதயத்தை இலகிய மனதாக இஸ்லாத்தின்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு மனதாக மாற்றியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய திருத்தலை குர்ஆனும் திருத்தூதரும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ர், அந்த மதுபானங்கள், அந்த ஹம்ர்னு சொல்லக்கூடிய விஷயங்களை 10 விஷயமாக சபித்தார்களாம். அல் ஆஷிருஹா, அந்த மதுவை தயாரிப்பவர், மது யாருக்காக தயாரிக்கப்படுகிறதோ அதை குடிக்க கொடுக்கக்கூடியவர், குடிப்பவர், அதை விற்பவர், அதை வாங்குபவர், அதை விலைக்கு வாங்கி அந்த காசை சம்பாதிப்பவர், இப்படிப்பட்ட எல்லோரையும் சபித்திருக்கிறார்கள். குல்லு முஸ்கரின் ஹம்ரன் வ குல்லு முஸ்கரின் ஹம்ர், அதாவது எல்லாரும் சொல்வார்கள், இது வேற பெயரில் இயக்கக்கூடியது, இது மதுவல்ல, இது லேசான போதை தரக்கூடியது, இது விலை உயர்ந்தது, இது வெளிநாட்டை சார்ந்தது, என்றைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக தானே பயன்படுத்துகிறோம், இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் உலாவக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அது என்ன பெயர் அழைத்தாலும் சரி, அது எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, அது என்றைக்கேனும் ஒரு சில சொட்டுகள் குடித்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், குல்லு முஸ்கரின் ஹம்ர், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் அது ஹம்ர் தான். குல்லு முஸ்கரின், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹராம். அது எந்த பெயர் அழைத்தாலும், எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும்,
எவ்வளவு விலைமதிக்கக்கூடியதாக இருந்தாலும், நீ எவ்வளவு குறைவாக அதை குடித்தாலும், என்றைக்கேனும் எப்போதேனும் எந்த ஃபங்க்ஷனில் குடித்தாலும் அது ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்காமல் சுருக்கமாக அழகாக எத்தனை சுருக்கமாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையவே முடியாது, ஆக்குன் வலா மன்னானுன் வலா முத்மின் ஹம்ர் என்றார்கள். அதாவது பெற்றோரை நோய்படுத்துபவன், எந்த விஷயத்தை தாரதமம் பண்ணிவிட்டு அதை எடுத்து கூறுபவன், வலா முத்மின் ஹம்ரின், அதாவது மது அடிமை, மதுவுக்கே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவனும் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று சொன்னார்கள், வலா யஜ்லிஸ் அலா மாயிதத்தின் இஷ்ரபு அலா ஹம்ர், எங்கே மதுபானம் வழங்கப்படுகிறதோ மதுபான சபையில் அமரவே வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்புடன் தடுத்துள்ளார்கள். ஒமன் ஷரிபஹா, யார் மதுபானத்தை குடிக்கிறாரோ, லம் யக்பலில்லாஹு ஸலாத்தன் 40 லைலா 40 யௌமா, எவன் ஒருவன் மதுபானத்தை அருந்துகிறானோ அவனிடத்திலிருந்து 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயிம்மா தமஹ்கா ஃபி பத்னிஹி மாத்த மீத்தது ஜாஹிலியா, ஒரு மனிதனுடைய வயிற்றில் மதுபானம் உண்டுமானால், அவன் அருந்தியிருந்தால், அவன் மௌத்தாகிவிட்டான், மீத்தத்து ஜாஹிலியா, அதாவது இருண்ட காலத்தில் எப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த ஜாஹிலியாவுடைய மரணமாகத்தான் இவர் மரணிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்கள். அதுபோன்று இந்த மதுவுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதிகமான சூழ்நிலைகளில் கெட்ட நண்பர்கள் தான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருல் மக்கானி மஸ்ஜித் ஷர்ருல் மக்கானி ஸூக், இடங்களிலே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல், இடங்களிலே மிக கெட்ட இடம் கடைத்தெரு. அப்படி சொல்லிவிட்டு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 7 நபர்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலிலே அமர்வார்கள், அந்த நிலை அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன அந்த 7 நபர்கள் வரிசையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காகவே நண்பர்கள் இணைகிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே நண்பர்கள் இணைகிறார்கள், அந்த அல்லாஹ்வுக்காகவே 2 நண்பர்கள் பிரிந்து கொள்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுக்காக இணைந்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய நண்பர்கள் தான் அந்த அரசுடைய நலனை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னார். ஒரு இடத்திலோ ஒரு நண்பர்களிடத்திலோ இது போன்ற ஹராமான மது அருந்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவரை விட்டும் நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும், துண்டித்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்காக இருக்குமேயானால் இதற்கு அல்லாஹ் நாளை அரசுடைய நிழலை அளிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். அதை கொண்டு இந்த மதுவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி பார்க்கும்போது மறுமையை மறந்து வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம்தான் நம்முடைய வாழ்க்கையை நினைக்கக்கூடியவர்களை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல் யௌம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா வ மௌஆக்கும் நாரு மாலக்கும் நாசிரீன். அல் யௌம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான், இப்படி ஒரு நாள் என்னை இங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய நாளை நீங்கள் ஒரு உலகத்தில் வாழும்போது மது மயக்கத்தில் நீங்கள் மயங்கி கிடந்தீர்களே, நீங்கள் மறந்திருந்தீர்களே, இன்றைய நாள் உங்களை இங்கே மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டிய இடம் நரகம், உமாலக்கும் நாசிரீன், உங்களுக்கு எந்த விதமான உதவியும் இங்கே கிடைக்கப் போவதில்லை என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதை கொண்டு மது அருந்துவதை பற்றி சொல்லும்போது மறுமையினுடைய நிலைமை, முதல் முறை மது அருந்துகிறான், அது தவறு என்று புரிந்து கொள்கிறான், அவன் தௌபா செய்கிறான், அல்லாஹ்வே நான் இந்த செயலை செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்கிறான். அடுத்தது மீண்டும் அவன் மதுவை அருந்துகிறான், அடுத்தது புரிந்து கொள்கிறான், அது தெரிந்து கொள்கிறான், தெளிவாகிறான், மீண்டும் தௌபா செய்கிறான். அடுத்த முறையும் திருப்பியும் அவன் மது அருந்துகிறான், 3ஆம் முறையும் தௌபா செய்கிறான், 3ஆம் முறை தௌபா செய்து அப்போது மீண்டு விடுகிறான். 4வது முறை மது அருந்துவானேயானால், அதே தவறை அவன் செய்வானேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 நாள் அமல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த திட்டத்தை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது சொல்லுகிறார்கள், அவன் நாளை மறுமையில்
நரகத்திலே ரதக்கத்துல் ஹபாலா என்று சொல்லக்கூடிய நரகவாதிகளுடைய சீலும் செலவும் அவனுக்கு அங்கே நரகத்தில் புகட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான இங்கே மதுவிலே நீ மயங்கி கிடந்தாய் அல்லவா, இப்போது இங்கே நரகத்தில் நரகவாதிகளுடைய சீலும் சலத்தை குடித்து நீ இங்கே சந்தோஷப்பட்டுக் கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னார். அதே போல் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும்போது மன் ஷரிபல் ஹம்ர லம் யரல்லாஹு அன்ஹு 40 லைலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 நாட்கள் அவனுடைய அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று 40 நாட்கள் அவனை திருப்தியும் பட மாட்டான், அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனாகவே சொல்ல மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். அதே போன்று இந்த பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள் படிக்கக்கூடிய பாடகர்கள் நிறைய ஆளுங்கள் எழுதி கொடுத்த அந்த தத்துவத்தை தான் அவர்களும் பாடியிருக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு பாட்டாக அதை நினைக்காமல் அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பொருளை கொடுத்தோம் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு பாடலிலே ஒரு பாடகர் படிக்கிறார் அல்லவா, நாமெல்லாம் கேட்ட பாடல் தான். மதுசூது கொலை களவு காமம் கொடும் வட்டியும் கூடாது என்றே உரைத்தார். அந்த மது, சூது, கொலை, களவு இது அத்தனை எல்லாமே வட்டி அத்தனை கூடவே கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடல் மூலமாக சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நாம் பாடலாக கொள்ளாமல் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸாக, அவர்கள் சொன்ன பொன்மொழியாக, அவர்கள் சொன்ன உபதேசமாக நாம் ஏற்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு நல்ல மகன்களாக நாம் வாழ வேண்டும் என கூறி எனது முதல் குத்பா பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன்.